சுதீஷ், தமிழகம் மட்டுமில்லாமல் பிற மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கூட கோவையிலிருந்து இயக்கப்படுது. அந்த பேருந்துகளால் இயக்கப்படுதா இல்ல அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? தற்போது நிலவரம் என்ன? பதிவு பண்ணுங்க சுதீஷ். தேவப்பிரியன், அதாவது இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழக எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அண்டை மாவட்டமான கேரள மாநிலத்தின் மாவட்டமான பாலக்காடு மற்றும் எர்ணாகுளம், திருச்சூர் உள்ளிட்ட கேரள மாவட்டங்களுக்கு உக்குடம் பகுதியிலிருந்து பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இன்று நடைபெற்றிருக்க இந்த வேலை நிறுத்தம், அதாவது ஏற்கனவே நம்ம கூறி வந்தோம், கோவையை பொறுத்தளவுக்கு சுமார் 60% முதல் 70% வரை மாநகரம் மற்றும் சுற்றுப்புற அதாவது புறநகர் பகுதிகளிலும் பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்பட்டு வருகிறது. இயல்பு நிலை பாதிக்கப்படவில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இதே போல கேரள மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகளுக்கும் இன்றைக்கு பேருந்துகள் வழக்கம் போல அங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதே போல நாம் தற்போது நின்று கொண்டிருக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலிருந்து நாள்தோறும் செல்லக்கூடிய கேரள மாநில பேருந்துகளும் வழக்கம் போல் சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இப்ப தற்போது இது போன்ற அதாவது கோவை மாவட்டத்தில் மலைப்பிரதேசங்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதவிக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அந்த மலைப்பாதை பாங்கான பகுதிகளில் அந்த ஆபத்தான வளைவுகள் கடந்து செல்லும் போது இதுபோன்று மாற்று ஓட்டுநர்கள், அதாவது சிறப்பு பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் மட்டுமே அந்த வாகனங்களை இயக்க முடியும். இதுபோன்ற மாற்று ஓட்டுநர்கள் ஓட்டும்போது மக்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக மக்கள் அங்கே அச்சம் தெரிவிச்சிருக்காங்க.